ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாங்கிறது தான் பிளானு. மாடியில் வந்து இவங்க வீட்டு மாடியில் பஞ்சாபில் இருக்கேன்னா இந்த டெரஸில் வந்து முருங்கைக்கீரை இருக்குது. லவல் வந்து சென்னை வந்தபோது எங்கள் அம்மா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பஞ்சாப் வந்தபோது நீ ஒரு வாட்டி பண்ண எங்கள் பேரண்ட்ஸ்க்குன்னாரு. சரின்னு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ரைஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்தார். ஸோ நான் சொன்னேன் என்னைக்காவது ஒரு நாள் இதில் மோமோஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஏன் என்றைக்கோ ஒரு நாள் இன்றைக்கே முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறல அதை வந்து மோமோஸ்க்கு ஃபில்லிங்காக வைக்கலான்னாரு. என்னடா வித்தியாசமான காம்பினேஷனாக இருக்கே அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு இன்றைக்கி தான் எங்கள் கிச்சனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். பொரியல் மாதிரி இல்லாமல் முருங்கைக்கீரையை வந்து மோமோஸ் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையில். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது நல்லா வந்தால் மட்டும்தான் இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா? Let's go holidays. Travel beyond boundaries. ஸோ சோயாவை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி தண்ணியை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு கர் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு 2 ஸ்பூன். ஸோ ஒரு 2 to 3 க்ரீன் சில்லி, கார்லிக் ஒரு கொத்து. ஆக்சுவலி எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் மோமோஸ் டைப்க்கு அது நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன், ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர். ஃபில்லிங்கிறதுனால எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸ். ஆக்சுவலி பவர் கட் ஆயிடுச்சு, அதனால லைட் சேஞ்ச் தெரியுது. உங்களுக்காக மொபைல் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஹீரோ ஆஃப் த ரெசிபி ஆட் பண்ண போகிறோம், முருங்கைக்கீரை. இது வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சது. ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எனக்கு ஒரு டைம்ல வந்து அனிமிக்கா இருந்தேன். ஹெச்பி வந்து 7 தான் இருந்தது. அப்ப டாக்டர் சொன்னது வந்து வாரத்துல 4 to 5 days கண்டிப்பா கீரை சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அப்ப எல்லா வாரமும் கண்டிப்பா ஒரு வாட்டியாவது முருங்கைக்கீரை எங்க வீட்டுல இருக்கும். ஏன்னா இது ரொம்ப அயன் கண்டென்ட் வந்து அதிகம் இதுல, அயன் சத்து. அண்ட் இம்யூனிட்டிக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. அண்ட் இங்க வந்து என்னோட அத்தம்மா சொன்னது, கோவிட் டைம்ல அடிக்கடி அவங்க வந்து முருங்கைக்கீரை ரொட்டியில போட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பொரியல் பண்ணி சாப்பிட்டது இல்லை, பட் ஸ்டஃப்டு ரொட்டியா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே அதிகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்க முருங்கைக்கீரை பார்த்தோம்னா ஆட் பண்ணிக்கோங்க நீங்களும். ஸோ இது வந்து சோயா ஒரு ப்ரெஷர் குக்ல ஒரு விசில் போட்டு அதை எடுத்து மிக்சியில குர்ன்னு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். இதை தான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். சவுத் அண்ட் நார்த் ஃபியூஷன் பார்ப்போம். இது வந்து சவுத் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஃபியூஷன். என்னது முருங்கைக்கீரையில மோமோவா, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. பட் சோயா ஆல்ரெடி குக் ஆனதுனால இது ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைட்டாக மசாலாஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். இது பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? இது வந்து செஷ்வான் பெப்பர்னு சொல்லுவாங்க. பட் இது நேபாள் போயிருந்த போது லவல் வாங்கிட்டு வந்தது. இது வந்து நம்மளோட பெப்பர். ரெண்டும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட்ல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து, போன வீடியோல அன்ஷிகா சொன்னால குத்தி குத்தி அந்த மாதிரி குத்தி குத்தி பண்ணி ஆட் பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த இடிக்கும் போதே நல்ல சூப்பர் அரோமா ஒன்று வருது. இது வந்து நேபாளில டிம்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை தான் ஆட் பண்ண போறோம். அண்ட் இதோட சேர்த்து மேகி மசாலா. இது வந்து மேஜிக் மசாலா மாதிரி எதுலையாவது ஒன்றுத்துல ஒரு ஃபைனல் டச் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் பேக்கெட் ஆஃப் மேகி மசாலா. நெக்ஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி ஆயில். ஆல்ரெடி ஒரு வேற விதமான கம வருது. ஸோ டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். நல்லா இருக்கு.
அந்த நேபாளி பெப்பரோட இது அப்படியே கிரின்னு தூக்குது. ஒரு மின்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பெப்பரோட ஃப்ளேவர் தனியா தெரியுது. நைஸ். ஸோ ஒரு 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் இது வந்து தாய்லாண்ட்ல சாஸ் வாங்கணும். ஸோ இந்த சாஸையும் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அங்க இருக்கும் போது நாங்க ஹோட்டல்லே குக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அப்ப வாங்கினது. ஸோ இது ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தாய்லாந்து சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், சும்மா என்கிட்ட இருக்குன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க சோயா சாஸ் மட்டும் கூட போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் பேப்பரை இப்படி ஹாஃபா கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து தண்ணியில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் டிப் பண்ணி வைங்க. ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஆச்சுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகுது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் வெளில. ஸோ இதை இந்த டைரெக்ஷனில் பிளேஸ் பண்ணிட்டு இதை இந்த டைரெக்ஷனில் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபில்லிங்கை எடுத்து சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் பொட்டலம் போட்டுறலாம். ஸோ இதை டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதனால லெவல் டைப் பண்ணிருக்காரு. இது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது லெமன் கிராஸ். இந்த அனியன்ஸ் இருக்கும்ல, கிரீன் அனியன்ஸோட கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பிளேட்ல வைக்கும் போது லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இது ஒட்டுது. ஸோ இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம். இது வந்து அது ஒரு அழகுக்காக பண்ணேன், இது வந்து இன்னும் ஈஸியர் வே. ஸோ இதில் வந்து நடுவில் ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஐ திங்க் இது இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியில் இருந்திருக்கலான்னு. பட் இது வந்து டவால போட போறோம். ஸோ இதுவுமே கட் பண்ணி பண்றேன், ஏன்னா ஷேப் கொஞ்சம் நல்லா வருது கட் பண்ணா. ஸோ அதனால உங்களுக்கு இதை காட்டுறேன். இதை 2 சைடு இப்படி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி லிஃப்ட் பண்ணும் போது இப்படி மொத்தமா வராம கொஞ்சம் மடங்கும் போது அந்த ஸ்டேஜ்ல எடுத்தா கரெக்டா இருக்கு. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. சரி இப்ப பாருங்க, இது மடங்குது பாத்தீங்களா இந்த எண்ட்ஸ். ஸோ அந்த டைம்ல இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு, இன்னொன்னு இந்த டைரக்ஷன்ல போட்டுட்டு இந்த சென்டர்ல ஃபில்லிங்க வச்சுட்டு இதை சும்மா கொஞ்சம் அழகுக்கு இப்படி அமைக்க விட்டுட்டு இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணுங்க, இப்படி க்ளோஸ் பண்ணுங்க, அண்ட் இந்த சைடு க்ளோஸ், அண்ட் இந்த சைடு க்ளோஸ். இப்படி பக்காவா பேக் பண்ணி அப்படியே அலேக்கா எடுத்து மோமோஸ் ரெடி. இதை வந்து டவால பிளேஸ் பண்ணலாம். நான் சைஸ் ஒரு மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த சைஸ் நல்லா இருக்கு. Finely chopped garlic, soya sauce, chili sauce, honey, vinegar, white sesame seeds,
அதுக்கப்புறம் ஆப்ஷனல் நாங்கள் வந்து எங்ககிட்ட இருந்த தாய்லாண்ட் செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ முருங்கைக்கீரை மோமோஸ் ரெடி. ஒன்று வந்து மோமோஸ் ஷேப்லேயே பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து ரேப் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மாமாவை டேஸ்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மோமோஸ் ஷேப்பில் இருக்கிறது மட்டும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த சாஸோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Where is the opening? Oh, here is the corner. Start from this. You have to find what is the filling. Yes, it's moringa. How's the taste? Acha hai. Done. Then it's success.